Hi guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளுடைய குரூப் ப்ரோக்ரஸ் ஜூலை மந்தினுடைய ஹிஸ்ட்ரி. ஓகே, ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜாக போடும்போது வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? ஸோ ஃபுல்லாகவே வந்து காட்டிடுவோம் என்ன நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டீச் பண்ணி கொடுத்ததுல ஏதாச்சும் ரோங் அப்படியா சரி விஷயம் இருந்தால் அதுவும் என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் கேட்டிருப்பாங்க இல்லையா? அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களோட டவுட்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு மாதம் நம்மளால் 7 மாதம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்தந்த மாதமே அப்டேட் கொடுத்துருவோம். பட் நான் இன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1 AM ஆயிடுச்சு, ஏர்லி மார்னிங் ஆகஸ்ட் 2. ஓகேவா? ஃப்ரைடே ட்ரேட் பண்ணிவிட்டு சாட்டர்டே மார்னிங் வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். இது வந்துட்டு நாம் ட்ரேட் எடுத்துருக்காங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இது போட்டிருக்கிறேன், நான் ட்ரேட் எடுத்தது நான் போட்டிருக்கிறேன். நான் அதுக்கு வந்துட்டு பேர் போட்டிருப்பேன், என்ன ட்ரேடு, லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொன்னால் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நேமையும் போட்டிருப்பேன். ஸோ நம்ம என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்கோமோ ஸோ நம்ம அந்த விஷயத்தில் தான் என்ன செய்வோம், இந்த குரூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, இந்த பார்த்தோன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எவ்ரி திங். ஓகே, 1:3. ஓகே, நாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இப்போவே சொல்லிடுறேன், 1:3 அண்ட் மேக்ஸிமம் வந்து 1:5. இப்போ நாம் வந்துட்டு 1:30 1:50 ஆர்ஆர்லாம் போட்டோம். எல்லாருமே கேட்குறது இவ்வளோ பெரிய ஆர்ஆர் வந்து கீப் பண்ண முடியுமாண்டா. உண்மையாக வந்துட்டு சைக்காலஜி ரீதியாக வந்து சொல்லணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து முடியாது. அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பார்சல் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒளிமை வச்சு ஓட விடுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுடைய டார்கெட் நமக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வேக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஒரு 3 நாளைக்குள்ளே நிறைய இமேஜ் வந்துருச்சு. சரியா? ஓகே, ஸோ நான் ஸ்லோவாக தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே சேம் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகே ஓகே இந்த வருஷத்தில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ் வந்து அவ்வளோ இமேஜும் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே எஸ்எல்லும் இருக்குது. அந்த ப்ரோக்ரஸ் வந்து கொடுத்துருந்தோம். நம்மளோட டெலிகிராம்லேயும் வந்துட்டு இந்த இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ட்ரேட் எடுக்கும் போதே வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரிட்டிக்கல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1:3 ஹிட் பண்ணிவிட்டு எஸ்எல் 1:3க்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது 1% எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துருந்தா கூட இந்த ட்ரேடு வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா? இதனால தான் நம்ம 1:3 ஓகே நமக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னால் 1:5 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரூப்பில் இதுதான் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஓகே, இது ஒருத்தருடைய வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ட்ரேட்ஸ் வந்து ஓகேவா, 2 ட்ரேட் எஸ்எல். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் டிபி. அப்போ ஓகே, பிரச்சனை கிடையாது. 1:3 படி ட்ரேட் எடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது, எப்பயுமே கெயின் தான். ஓகே, ராஜ் ப்ரோ அப்படின்றவர் எடுத்துருக்கிறாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு ஐசிடி மட்டும். ஓகே, 1:8 வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்குது. அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இதில் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரேட் எடுக்கும்போதே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது இமேஜஸ் வந்து போட்டுருவேன். நான் ட்ரேட் எடுக்கும்போதே வந்து போட்டுவிட்டு அந்த ட்ரேட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம என்ன சொல்லி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்தோமோ நாம் அதே விஷயத்தை வந்து செஞ்சிட்ருக்கிறேன் இது வரைக்கும். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து அவங்க இன்னும் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூட ஒரு டவுட் கேட்டால் கூட நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்ன விஷயத்தில் நாம் சரியாக இருக்கோம் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொஸும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஓகே, இது என்ன ஆச்சுண்டா ஒரு 3 நாள் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகாம நின்றுட்டான். ஓகேவா? அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை.
லைவாக வந்துட்டு டிஸ்கஷனில் வந்து போடுவேன். ஓகே, என்கிட்ட வந்து கேட்டால் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு ஹாப்பி. ஓகே, வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன செய்யணும், சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜை போட்டுட்டு நான் கைட் பண்ணி விட்டுருவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை கொடுத்து விட்டுறது, அவ்வளோதான். ஓகே, கீ லெவல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட். ஓகே, பார்ப்போம். ஓகே, நம்மளுடைய ட்ரேட் ஹிஸ்ட்ரி போகுது. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை பாருங்கள். ஓகேவா, இந்த ட்ரேடை பார்த்துக்கோங்க. ஒரு 1 பாயிண்ட்ல எஸ்எல். ஓகே, 1 பாயிண்ட்ல எங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகாது. பிகாஸ் வந்து நாங்கள் 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம். என்ன லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருந்தனோ, ஓகே, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்றது தெரியும் லேர்ன் பண்ணவங்களுக்கு. அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக வந்து எடுத்துச்சு. 1:5 யாராக தான். அப்போ ட்ரேடு ஓடும்போதே ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இமேஜை போட்டு. ஓகே, அது மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வரும், பண்ணிட்டுருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய ஓகே ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் எடுத்துக்கிறார். 1:11 1:11 கெச் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1:3 மேக்ஸிமம் 1:5. ஓகே, இது நம்மளுக்கே அநியாயமாக நடந்துச்சு. பிரேக் ஹிட் பண்ணிவிட்டு ஓகே 1:3 ஹிட் பண்ணால் அது சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்தேன். என்ன இஷ்யூன்னு சொல்லி கேட்டால் எனக்கு அந்த ட்ரேட் வந்துட்டு டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்மால் ரிஸ்க் கொண்டு எடுத்தேன். ஓகே, அதாவது இங்கே யாரையுமே ஏமாற்றணும் அப்படி இப்படின்றதெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதா தான். நம்மக்கிட்ட வந்தாங்க, ஓகே, ஃப்ரீயாக டீச் பண்ணோம். நிறைய பிரச்சனை வந்துச்சு, திரும்ப பேமெண்ட் வாங்கிட்டு டீச் பண்ணோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க, ஓகே ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னீங்க, ரெடியூஸ் பண்ணோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் ரெடியூஸ் பண்ணுறதோ எதுவுமே இனிமேல் நடக்க போகிறது கிடையாது. கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 50,000 அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் ஓகே, அதில் 10,000 வந்து நம்ம லெஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபர்லாம் கொடுத்தோம். ஹாஃபாக வந்துட்டு $20,000 சாரி நாட் $20,000, $20,000. ஓகே, $20,000 கோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அது நாம கிடையாது. ஓகேவா, கொடுக்குறாங்க $1,000 $2,000 தான் கொடுக்குறாங்க. அந்த மலேசியன் ஸ்டேட்டஸ் அப்படி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறோம், லைவாக போட்டிருக்கிறோம். சரியா, என்ன ரீசன் அப்படின்றதையும் வந்து நான் போட்டிருக்கேன். ட்ரேடு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கான ரீசனை போட்டிருக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு எந்த இடத்துல பார்க்கணுமோ புஷ் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, வீடியோஸை வந்து பார்த்துக்கோங்க. வீடியோஸ் ஓவர்லேருந்தா போயிட்டுருக்குது. ஓகே, அதாவது இந்த ட்ரேடு வந்து எத்தனைக்குமே ட்ரிகர் ஆகலை. ஓகேவா, அதுதான் பிரச்சனை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1:50 வரைக்கும் அந்த ட்ரேடு போயிருந்துச்சு. அந்த ட்ரேடு வந்து உண்மையாகவே ட்ரிகர் பண்ணிக்கலாம் போயிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட் உண்டு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணினா ஹை வந்து டார்கெட்னு சொன்னேன். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணலை, வெயிட் பண்ணினோம். ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் அவன் கட் பண்ணாததால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியலை. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம 2 இடம் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த விஷயம் தான் அங்கே நடந்தது. ஓகே, இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏர்லி மார்னிங் 2:45 மார்க்கெட் ஓப்பன் ஆகின உடனே வந்து எடுத்த ட்ரேடு. சரியா, இது வந்துட்டு அந்த வீடியோ, அது டிவி ஹிட் ஆகும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதனுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் இந்த இருக்குது. ஓகேவா, $10 ரிஸ்க். அது கொஞ்சம் அந்த டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்ப்ரெட் வந்துருக்கும். ஸோ அதனால தான் அந்த என்ட்ரியை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுது. ஓகே, டேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஓகே, இங்கே ஒரு ட்ரேடு இந்த விஷயம் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்துட்டு நடக்கலாம், அதே விஷயம் இல்லையா, லிக்விடிட்டியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த லிக்விடிட்டி மார்க் பண்ண லெவலில் மார்க்கெட் இந்த எடுத்தானான்னு கேட்டால்
அப்படி எல்லாத்தையும் எடுத்து ஒரே அடி எடுத்தான், ஒத்த கேண்டில் எடுத்தான். மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இது வந்து என்னாம 15 மினிட்ஸ் ஒரு ஸ்வீப் ஒன்று வந்து, ஸோ அந்த ஸ்வீப்பில் தான் ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஃபண்டட் அக்கௌண்ட், நியூஸ் ட்ரேட் தான். என்ன நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை, ஓகேவா? அந்த ட்ரேடு போன போகுக்கு நமக்கு ஒரு $300 வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாட் எவர், கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இதுதான் நாம் ஜூலை மந்தில் பண்ணியிருக்கிற ப்ரோக்ரஸ், ஓகேவா? பேசும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்ட். பட் வந்து வீடியோஸை வந்து கொடுத்துடணும் அப்படின்றதுக்காண்டி வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். அவங்களோட சப்போர்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் வேணும். நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறோம் நம்மக்கிட்ட. கிளாஸுக்கு வந்தவங்களை விட்டு நமக்கு டிக்டாக் அண்ட் யூடியூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் தமிழில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்குரிய வீடியோஸ் வந்து மேக் பண்ண டைம் இருந்தால் கட்டாயமாக வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.